சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் டி.கே. சிவக்குமார் மற்றும் ரேவந்த் ரெட்டியின் பெயர்கள் அடிபடுவது காங்கிரஸ் தலைமையை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நாட்டையே உலுக்கிய நேஷனல் ஹெரால்டு வழக்கில் விசாரணை சூடுபிடித்துள்ள நிலையில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி மற்றும் கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் உள்ளிட்டோரின் பெயர்கள் தற்போது வழக்கு விசாரணையில் முக்கிய பெயர்களாக அடிபடத் தொடங்கியுள்ளன. அதன்படி நேஷனல் ஹெரால்டு நாளிதழை நடத்தி வரும் யங் இந்தியா லிமிடெட் நிறுவனத்திற்கு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி சுமார் 80 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளதாகவும், கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் மற்றும் அவரின் சகோதரர் சுமார் 2.5 கோடி ரூபாய் கொடுத்துள்ளனர் என்றும் அமலாக்கத்துறை குறிப்பிட்டுள்ளது. இதுகுறித்து கர்நாடகாவில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த டி.கே. சிவக்குமார், நேஷனல் ஹெரால்டு நிறுவனத்திற்கு 25 லட்சம் ரூபாயை நான் நன்கொடையாக கொடுத்துள்ளேன். அதேபோல என் சகோதரர் டி.கே. சுரேஷும் நன்கொடை கொடுத்துள்ளார். எங்கள் கட்சி நடத்தும் நாளிதழ் என்பதால் நாங்கள் பணம் கொடுத்தோம் என பதிலளித்தார். மேலும், நாங்கள் நேர்மையாக உழைத்து சம்பாதித்த பணத்தை நேஷனல் ஹெரால்டுக்கு கொடுத்ததில் என்ன தவறு என்றும் டி.கே. சிவக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக ரேவந்த் ரெட்டி இதுவரை எந்த கருத்தும் கூறவில்லை. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரசின் மூத்த தலைவர்கள் 2 பேர் புதிதாக சேர்க்கப்பட்டிருப்பது அக்கட்சி தலைமைக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது.